நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல மருந்து தட்டுப்பாடு இருக்குன்னு அடிக்கடி செய்திகள் வருது. அது உண்மைதானா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்னென்ன? அதாவது முற்றிலும் ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தி அது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 3 ஆண்டுகளில் எந்த மருத்துவமனையிலும் மருந்து தட்டுப்பாடு இல்லை என்பது தொடர்ந்து உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை கடந்து இன்னொரு செய்தியும் கூட, இதற்கு முன்னால் எல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கோ நாய் கடிக்கோ மருந்து என்பது தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் வரலாற்றில் இருந்தது இல்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2686இல் பாம்பு கடிக்கான மருந்து ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற மருந்தும், நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்று சொல்லப்படுகிற மருந்தும் எல்லா மருத்துவமனைகளிலும் இப்பொழுது இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களால் தொடங்கப்பட்ட அந்த திட்டம். 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இந்த மருத்துவமனைகளில் அந்த மருந்து என்பதே இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ எசென்சியல் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசியமான மருந்துகள் என்பது முழுமையாக எல்லா இடத்துலையும் கையிருப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, மொத்தம் இப்போ 38 மாவட்டம். இந்த 38 மாவட்டத்தில் 32 இடங்களில் மட்டும்தான் இந்த ட்ரக் வேர் ஹவுஸ், அதாவது மருந்துகளை இருப்பு வைப்பதற்குரிய அந்த கட்டிடங்கள் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு 30 கோடி ரூபாய் கூடுதலாக தந்து 6 இடங்களிலும் 5 கோடி ரூபாய்க்கான புதிய கட்டிடங்கள் கட்டுமான பணிகள் நிறைவுறும் தருவாயில் இருக்கிறது. இப்படி மருந்து தட்டுப்பாடு இல்லாமல் நிர்வகிப்பதற்குரிய எல்லா பணிகளும் செய்யப்பட்டு ஒரு இடத்திலும் எந்த மருந்தும் தட்டுப்பாடு இல்லாமல் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் எதிர்கட்சியினரால் தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்பட்டது. இப்போது சேலத்தில் பெருமதிப்புக்குரிய சேலத்தில் நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா, சேலத்தில் இருக்கிற மருத்துவமனையில் மருந்து இல்லைனார். நான் அவர் சொன்ன ஒரு 4 மணி நேரத்தில் சேலத்துக்கு போய் இந்த சேலம் மருத்துவமனையில் அந்த ட்ரக் வேர் ஹவுஸில் என்னென்ன மருந்துகள் அவர் இல்லைன்னு சொன்னாரோ அத்தனை மருந்துகளையும் பத்திரிகையாளர் முன்னாடி டிஸ்பிளே பண்ணி காட்டி, இதெல்லாம் இருக்க இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது பொய்யான குற்றச்சாட்டுகள். அது தொடர்ந்து மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் எண்ணிக்கை, இப்பொழுது அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை என்பது 2-3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. எல்லா தேர்தலையுமே நீட் விலக்கு பெறப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி இருக்கு. ஆனா அதற்கான சூழல் இருக்கிற மாதிரி தெரியல. இதை திமுக அரசு எப்படி எதிர்கொள்ள போகுது? இப்போ உங்களுக்கு நீட்டு விலக்குங்கிறது தமிழ்நாட்டின் கோரிக்கையா, பிரதானமான கோரிக்கையா இருந்தது. இந்த நீட்டு விலக்குக்காக அரசு எடுத்த முயற்சிகள் மக்களும் மாணவர்களும் நன்கு அறிவார்கள். இந்த நிலையில் நீட்டுக்கு விலக்கு வந்தே தீர வேண்டும். நீட்டில் இருக்கிற குளறுபடிகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பற்றி எறிய தொடங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அண்மையில் நடைபெற்று முடிந்த நீட் தேர்வில் நடைபெற்ற அந்த குளறுபடிகள், குழப்பங்கள், முறைகேடுகள் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே உலுக்கி எடுத்திருக்கிறது. எனவே நீட்டு விலக்கு என்பது தமிழ்நாட்டின் இலக்கு என்பதையும் கடந்து இது ஒட்டுமொத்த இந்தியாவின் இலக்கு என்கின்ற நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த நீட் மசோதா எந்த நிலையில இருக்கு? திமுகவுடைய சட்ட போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கு சார்? இந்த திமுகவின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே நீட்டு விலக்கு பெற வேண்டும் என்பதற்காக தான் நீதியரசர் AK ராஜன் தலைமையிலான ஒரு விசாரணை குழு அமைத்து அவர்கள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் சட்ட மசோதாவை நிறைவேற்றி இந்த சட்ட மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி, ஆளுநர் உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் இருப்பு வைத்திருந்த அந்த காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை அதை அனுப்பி 2 முறையும் வந்ததற்கு பிறகு ஆளுநர் வேறு வழி இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார்கள். குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை அங்கிருந்து துறைகளின் வாயிலாக ஒரு 4-5 துறைகளுக்கு இங்கிருந்து விளக்கங்களை கேட்டு அனுப்பினார்கள். குறிப்பாக உயர்கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, சித்தா மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளுக்கு அவர்கள் அனுப்பிய ஒரு 4-5 முறை அனுப்பிய அந்த அதாவது சின்ன சின்ன கொரீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான எல்லா கொரீஸுக்குமே இங்கிருந்து சட்ட ரீதியான பதில்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது உள்துறை அமைச்சகத்தின் வாயிலாக. சார், இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்துல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்போ புதுசா எதுவும் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட இருக்கா? அதற்கான திட்டம் இல்ல. அந்த செய்தியே தவறான செய்தி. என்னன்னா, மருத்துவக் கல்லூரிகள் 2011 நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர்கள் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு குறிப்பு என்பது என்னமோ இருக்குது.
மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது அவருடைய இலக்கு. எனவே அந்த நேரத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த ஏஎஸ்வி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேங்ஷன் வாங்கினது, இடம் ஒதுக்குனது எல்லாமே அந்த காலத்தில் நடந்தது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலம் இவர்கள் அது இடுப்பில் கிடப்பில் போட்டுவிட்டு மெதுவாக ஆரம்பித்து வந்தது தான் அந்த 11 கல்லூரிகள். இந்த 11 கல்லூரிகளிலுமே கூட இன்னமும் கூட வேலை முடியாமல் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் பெரும்பகுதியான நிதி ஆதாரத்தை கொண்டு அந்த கல்லூரிகள்லாம் முடிக்கப்பட்டு ஒவ்வொன்றாக திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. இன்னும் கூட திறந்து வைக்கப்பட வேண்டியது நீலகிரியில் இருக்கிற கல்லூரி மருத்துவமனை என்பது ஒரு 500 படுக்கைகளுடன் கொண்ட மருத்துவமனை. கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3 ஆண்டுகளாக கட்டி கொண்டிருக்கிறோம். காரணம் அங்கே வந்து பல்வேறு வகைகளில் கடந்த காலத்தில் இதெல்லாம் கட்டாமல் பாதியிலே விட்டுட்டு போனதோட விளைவு தான். அதனால் இது அதிமுக வந்து இதுக்கு உரிமை கொண்டாடுவது என்பது தவறான விஷயம். அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நோக்கம் என்பது மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி. அந்த மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற அவருடைய இலக்கு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு 6 மாவட்டங்களுக்கு வர வேண்டும். அந்த வகையில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தென்காசி, மயிலாடுதுறை, பெரம்பலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் ஆகிய இந்த 6 மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து பிரதமர் அவர்களின் மூலமும் ஏற்கனவே இருந்த ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களிடத்திலும் 10க்கும் மேற்பட்ட முறை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எம்ஆர்பி செவிலியர்கள் வந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ இல்லை, இப்போ அந்த மாதிரி போராட்டம் நீங்கள் இப்போ யாரையும் சொல்ல முடியாதுங்க. என்னென்னா எல்லாருக்கும் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 977 செவிலியர்களுக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் தான் தந்தோம். எல்லா செவிலியர்களுக்கான அந்த பணி நியமனங்கள் என்பது முழுமை பெற்று இப்போ யாரும் இப்போ போராட்டத்துக்கெலாம் வரல. எல்லாருக்குமே அதாவது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அவுட் சோர்சிங்கில் இருந்தவங்களெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் சேர்த்துருக்குறோம். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் இருந்தவங்களுக்கெல்லாம் எம்ஆர்பியில் வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். எம்ஆர்பியில் நிரந்தரப்படுத்தப்படாமல் இருந்ததெல்லாம் நிரந்தரப்படுத்தின்னு இருக்கிறோம். அது மாதிரி இப்போ தொடர்ச்சியாக அந்த பணியிடங்கள் என்பது நிரப்பப்பட்டு வருகிறது. 1021 மருத்துவர்கள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் பணியாணைகள் தரப்பட்டது. 977 எம்ஆர்பி செவிலியர்களுக்கு பணியாணைகள் தரப்பட்டது. இப்போ 984 மருந்தாளுநர்களுக்கு பணியாணை தருவதற்குரிய அந்த கவுன்சிலிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வகையில் ஒரு 2250 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு அந்த தேர்வெல்லாம் முடிஞ்சிருது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது. அது முடிந்தவுடன் அவர்களுக்கும் தரப்படவிருக்கிறது. ஒரு 2253 மருத்துவர்களுக்கு அந்த தேர்வு நடைபெறுவதற்கு தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1066 சுகாதார ஆய்வாளர்களுக்கு மதுரையில் ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது. மிக விரைவில் முடிந்தவுடன் அவர்களுக்கும் பணியாணை தரப்படவிருக்கிறது. இப்படி ஒரு துறையில் இவ்வளவு பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படுவது என்பதும் அது மாதிரி ஏற்கனவே இருந்தவர்களுக்குரிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதும் இந்த ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கி கூட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆர்பிஎஸ்கேல ஒரு 770 மருந்தாளுநர்கள் தற்காலிக பணியில் இருந்தவர்கள், அது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் இருந்தவங்க, அவங்கள வந்து பணி நிரந்தரம் பண்ணணுன்ற மாதிரி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டும் அவர்களுக்கு பணி நிரந்தரத்துக்கு ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் கூட மனிதாபிமான அடிப்படையில் இந்த துறையில் 7-8 ஆண்டுகளாக பணியாற்றினார்கள் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கனிவான அவர்கள் மனிதாபிமான நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களை வைத்து அவர்களுக்கும் பேசி ஏதாவது சட்டப்பூர்வமாக அவர்களுக்கு உதவ முடியுமா என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்துட்டு சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மேலே பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சிங்க. அதாவது கொரோனா காலகட்டத்தில் கூட இந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்றவங்களுக்கு வந்து உணவுலேருந்து மாஸ்க்லேருந்து எல்லாமே அதிக விலைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கவங்க வாங்கியிருக்காங்க. அதில் நிறைய ஊழல் நடைபெற்றுருந்துச்சுன்னு முன் வச்சிங்க ஒரு விஷயத்த. ஸோ அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. எடுத்து இப்போ வழக்கெல்லாம் போட்டு இப்போ சம்மந்தமாக அதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அது எல்லாமே இப்போது நீதிமன்றங்களில் இருந்து கொண்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்த பாடி இல்லை. இப்போ கூட மக்களவையில் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதாவது காலதாமதம் ஆகுதுன்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு தமிழக அரசு என்ன மாதிரியான அழுத்தம் கொடுத்துருக்காங்க சார்? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒன்றிய அரசு அறிவித்த போதே இதே காலகட்டத்தில் ஒரு 7-8 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அந்த மாநிலங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதற்கான நிதி ஆதாரம் என்பது ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம். தமிழ்நாட்டின் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதி ஆதாரம் என்பது ஜைக்கா, அதாவது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இடத்தில் கடன் வாங்கி கட்டுவது. அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் மற்ற மாநிலங்களில் கட்டப்படுகிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஆதாரத்தை ஒன்றிய அரசே ஒதுக்குகிற போது இங்கே தமிழ்நாட்டுக்கு கட்டவிருக்கிற இதுக்கும் நீங்கள் நிதி தரணும், நாங்கள் ஜப்பானில் கடன் வாங்கி கட்டுறது லேட் ஆகும், இங்கே கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த கருத்தை வலியுறுத்தி அப்போ அதை கேட்டு பெற்றிருந்தார்
பெற்றிருப்பாரேயானால் இந்நேரம் எய்ம்ஸ் மருத்துவமனை இயங்கி இருக்கும். இப்போது ஜப்பானோட அந்த பன்னாட்டு கூட்டுறவு முகமையிடம் கடன் வாங்கி பெறுவது என்பது, அப்போ அவங்க அந்த கடன் கொடுக்குறவங்க என்னென்னா ஒவ்வொரு வேலையும் இங்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. அந்த வேலை கடந்த 2021 வரைக்கும் அந்த 4 ஆண்டு காலம் அது எதுவுமே செய்யப்படாமையே விட்டுட்டாங்க. இப்போ தொடர்ச்சியாக நம்ம இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை ஒரு 3 ஆண்டுகளாக மாணவர்களை சேர்த்து ராமநாதபுரத்தில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஜப்பானுக்கே போய் ஜைக்கா நிர்வாகத்திடம் முறையிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ அது முறையிட்டதுக்கு அப்புறமா தான் இன்றைக்கி வந்து இந்த ஏதாவது ஒரு நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையே பிறந்திருக்கிறது. இல்லை என்றால் அது வந்து முழுமையாக முடிந்து போன ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கு. சரி, இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பருவமழை காலம் வர இருக்கு. இப்பவே நிறைய இடத்துல கனமழை பெய்யுது, அதே மாதிரி வெள்ளம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து சுகாதாரத்துறை எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கு சார்? கடந்த வாரம் கூட அந்த அதாவது டெங்கு போன்ற இதுக்கான ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த நம்ம தமிழ்நாடு முழுக்கவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ முகாம்கள் நடத்துவது, மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்துவது, போன வருஷத்தில் மட்டுமே இதுவரை வரலாற்றில் வேறு எப்போதுமே இல்லாத அளவுக்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள் மாதத்திற்கு 1000 என்று தொடங்கி வாரத்திற்கு 1000 முகாம்கள் நடத்தப்பட்டது. ஒரு 3 மாத காலம் வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்குமே ஒரு ஏறத்தாழ ஒரு 20,000த்திற்கு மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. இந்த ஆண்டும் அதற்கான பணிகள் தொடங்க விடப்பட்டு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2012, 2017 மட்டும்தான் தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்புகள் என்பது அதிகம், உயிரிழப்புகள் அதிகம். 2012 65 பேர் இறந்திருக்காங்க, 2017 66 பேர் இறந்திருக்காங்க. இப்போல்லாம் இந்த கடந்த காலங்களை பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்க அளவில் தான் இந்த மரணங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் அந்த மாதிரியான இருக்குங்க. இப்போவும் கூட நாம் அந்த டெங்கு பாதிப்பெல்லாம் நீங்கள் இமிடியேட்டாக வந்து தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் அரசுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த காய்ச்சல் மாதிரியான பாதிப்புகள் இருப்பவர்கள் வீட்டிலேயே தனியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அரசு மருத்துவமனைகளுக்கு வர வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போ டெங்கு போன்ற இந்த மழைக்கால நோய்கள் கட்டுக்குள் இருக்கிறது. இப்போ 20ஆம் தேதி ஒரு கூட்டம் போட போகிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறையும் உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு, ஊரக உள்ளாட்சித்துறை அமைப்பு போன்ற நிர்வாகிகளோடு மாவட்ட அளவிலான அலுவலர்களோடு கூட்டம் போட்டு ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னால் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தான ஒரு மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வு மற்றும் அவர்களுடைய கடமை பற்றிய அந்த ஒரு நிகழ்வு 20ஆம் தேதி இதே ஓமந்தூரார் வளாகத்தில் நடத்தவிருக்கிறோம். நியூஸ் தமிழோடு இணைந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.